நமஸ்காரம். நம்பிக்கைனா எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை நம்மளுக்கு உணர்த்தும். ஒரு கோவிலில் ஒரு குருக்கள் இருந்தார். அந்த கோவிலுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. அது இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு அ ஆ இ ஈ காங்கச்சானா எழுத்தெல்லாம் கற்றுக்கிற குழந்தை. அது தினம் பெருமாள் கிட்ட நின்றுண்டு கண்ணை மூடிட்டு எதுவும் வாயால் முணு 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 முணுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். இதை மாதிரியே பண்ணிட்டு இருந்தது. இந்த குருக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு நம்ம போய் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு மற்ற நாள் அந்த குழந்தை வரைச்சி அது கிட்டக்க போய் காதை கொடுத்து கேட்குறாரு அது என்ன சொல்கிறதுன்னு. ஆனால் இவருக்கு ஒன்றும் காதில் விழலை. அது சொல்லிவிட்டு ஓடி போய்டுறது. அடுத்த நாள் அந்த குழந்தை அதுக்கிட்டக்கே கேட்கணும் என்ன ஸ்லோகம் அப்படி சொல்கிறது அந்த குழந்தை கடவுளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறார். அடுத்த நாள் அந்த குழந்தை வருது. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு ஒரு நிமிஷம் குழந்தை நீ சாமிக்கு இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறேன். நான் ப்ரேயர் பண்ணேன் அப்படி. அப்படியா, என்னம்மா ப்ரேயர், உனக்கு எல்லாம் ஸ்லோகம்லாம் தெரியுமா, என்ன ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஸ்லோகம்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ நீ என்ன சொன்ன சுவாமிக்கிட்ட நின்றுட்டு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அ ஆ இ தெரியும், இக்கு இங்கு இச்சு காங்காச்சானா தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். இப்போ நான் அதுதான் கற்றுன்னு இருக்கேன். அதை 5 தடவை பெருமாள் முன்னாடி சொல்லிவிட்டு ஓடி போய்ட்றேன் அப்படி. தமிழ் எழுத்துக்களா அதை மட்டும் சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த எழுத்துக்களுக்குள்ளே தான் அத்தனை ஸ்லோகமும் அடங்கியிருக்கு, இதுக்கு வெளியில் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் நான் சொல்லிவிடுவேன். சுவாமிக்கு என்ன ஸ்லோகம் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ இந்த எழுத்தை அவர் அரேஞ்ச் பண்ணி அவர் கேட்டுக்கணும். அதை கேட்டுட்டு என்னை ப்ளஸ் பண்ணுவார்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. அதை கேட்டு இந்த குருக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த குழந்தைக்கு என்ன ஒரு அதீத ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சரணாகதி. நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோன்னா உலகத்தில் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமஸ்காரம்.